இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இந்த சமீபத்தில ஒரு காணொளி பார்த்திருப்பீங்க. இந்த காவல்துறையோட அந்த கைய கடிச்ச வீடியோ. இது மீண்டும் அந்த இவங்க இந்த இந்த கூட்டத்த வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு எல்லாருமே கோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த காவல்துறை, அந்த பஞ்சாயத்து என்னன்னு நான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டாஸ்மார்க் பார மூடுற ஆமா. போராட்டம். தமிழகத்துல எத்தன டாஸ்மார்க் பார் இருக்கு? எத்தன வந்து லைசென்ஸ்டா இருக்கு? எத்தன லைசென்ஸ் எக்ஸ்பயர் ஆயிருக்கு? இந்த டெண்டர் ஏன் இன்னும் ரீகோட் பண்ணாம இருக்கிறாங்கன்றது கேள்வி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுக்கான பதிலும் தெரியும். சரி. இருக்கிற வரைக்கும் சுரண்டிக்கலாம் அப்படின்னு பண்றாங்க. அப்ப அந்த இடத்த மூடணும்னு ஒரு போராட்டம் நடக்குது. ம். அந்த போராட்டத்தின் வீரியத்துல இந்த டாஸ்மார்க் பார மூடணும்ன்ற வெறியில ஒருத்தன் வந்து அஃப்கோர்ஸ் அது தப்பு தான். அது நகைப்புக்குள்ளான விஷயமா தான் மாறிடுச்சு. ஆனா அவ்வளவுதான் அந்த கட்சியே போய் போலீஸ்காரங்களை கடின்னுலாம் சொல்லல. ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாமை. இப்போ இதே இடத்துல நான் திரும்ப கோட் பண்றேன். நான் அந்த பையனை என்டாஸ் பண்ணல. அவன் பண்ணது தப்பு. அவனுக்கு அதுக்கு வந்து சட்டப்படி தண்டனை இருந்தாலும் அவன் வாங்கட்டும், இல்ல அவன் மன்னிப்பு கோரணும், மன்னிப்பு கோரட்டும். அவனுக்கு அது கத்துக்கணும் அவன். இல்ல ஆனா இதே தமிழக அரசியல்ல பிரியாணி சாப்பிட்டு பாக்ஸிங் பண்ணவங்களையும் நீங்க மறக்காதீங்க. கண்டிப்பா மாட்டோம். காவல்துறை போராட்டம் பண்ண சொல்லி பர்மிஷன் தரலன்னு அத்துமீறி போய் காவல்துறை பாக்ஸிங் பண்ணவங்க நான் பார்த்துருக்கேன். வீடியோ இருக்கு. எந்த கட்சின்னு சொல்லணுமா? எல்லாருக்கும் அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி ஒரு நாலு டிவிகே நபர் தானான்றத கேள்வியா இருக்குன்ற. நான் என்ன சொல்றேன், இல்லைங்க இந்த நரேஷனுக்குலாம் அவங்க வரட்டும். நான் வந்து அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா ஒரு டிவிக்கு தான் எடுத்து வைப்பீங்க. நான் சொன்னா எவனா இருந்தாலும் தப்பு. ஓகே. நான் என்னோட நிலைப்பாடு ஒன்று, நீங்க நான் மாறவே மாட்டேன் இதில். தப்பு யார் பண்ணாலும் தப்பு. ஓகே. நானே பண்ணாலும் தப்பு, என் அண்ணன் தம்பி பண்ணாலும் தப்பு. அவன் டிவிக்கே தம்பியாவே இருந்தாலும் அது தப்பு. ஆ. அவன் வேற ஒருத்தனாலும் தப்பு. அவனை நீங்க ப்ராசிக்யூட் பண்ணுங்க. அவனை இத்தனை வருஷம் இந்த திமுகவும் அதிமுகவும் இது மாதிரி ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சு அதில் அரசியல் பண்ணி பழகிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் அது நடக்காது. இவனுங்களை ஒழுக்கப்படுத்துறதும் எங்கள் வேலை. இன்னைக்கு நீங்கள் தானே இருக்கீங்க, அவனை ஒழுக்க நெறிப்படுத்துங்க. அவனுக்கு ஒரு பெனால்ட்டி போடுங்க. இல்லை அவனை வந்து அவனுக்கு ஏதாவது கோர்ட்டில் சொல்லுவாங்கல்ல, ரோட்டில் ரேஷாக பைக் ஓட்டுறேன் ஒரு 45 நாள் டெய்லி ரோட்டில் டிராஃபிக் கிளியர் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது ஒரு மாரல் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை சரிப்படுத்துங்க. அதில் எந்த ஒரு சமரசம் மாற்றமே கிடையாது. நீங்கள் விஜயனாவே விட்டு கொடு பாவன்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இவனெல்லாம் பெல்ட் எடுத்து 2 வச்சு சரி பண்ணணும்னு நான். அதுக்காக நீங்க அதுதான் அந்த கட்சியோட நிலைப்பாடு நீங்க சுருக்கிடாதீங்க. ஒன்னும் கட்சியில போயிட்டு போராட்டம் பண்ணி போலீஸ் கட்டிங்கலாம் சொல்லி அனுப்பல. அந்த இடத்துல அது ஒரு நான் சொல்றேனே மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டோ மைக்ரோ இஷ்யூஸையோ நீங்க எடுத்து ஒரு கட்சியோட கொள்கையோட மேக்ரோவை பொருத்தி பார்க்காதீங்க. இது இருக்கு, சரி பண்ணணும். ஆனா அந்த இடத்துல மற்றவங்களோட நிறைய நல்லது இருக்கு, அதையும் கொஞ்சம் பாருங்கன்னு நான் சொல்லுவேன்.